இவங்களை போடுறதை விட்டுட்டு என்னல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? என்னல பேசுற? சும்மா விட்டா நம்மள பொண்ணுங்க பயகல அடக்கி வச்சதான் ஆம்பளைங்க. பார்த்தல இவங்க அடங்கி இருக்கிறத. அந்த பொண்ணு அம்புட்டு அழகான பொண்ணு உன் பொண்ணா? பெருசு நம்பவே முடியல. புவியரசி டாக்டருக்கு படிச்சுக்காங்களா? நம்ம ஊருக்கு நல்லது செய்ய போறாங்களா? ஆமா ஆமா, நாம இருக்கும்போது எப்படி நல்லது நடக்கும்? இந்த வாத்தியா பெருசு, அதெல்லாம் நீ சொல்லாத. நீ ரம்முக்குள்ளே போ, அதுதான் உனக்கு சரியான இடம். என்னன்னாச்சு இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிறீங்க? அண்ணாச்சி என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு? எல்லாம் இந்த பயல்களால தான். இந்த பயல்களை இலை அண்ணாச்சி அண்ணாச்சி கோபம் இருக்கு. உங்களால தானே, உங்களால தான். இப்போ அண்ணாச்சி கோபம் போயிடும். இப்போ மௌனத்தை கலைப்பார். இல்லையே, இன்னும் அண்ணாச்சி கோபத்தான் இருக்காரு போல. எல்லாம் இந்த பயலுக மேல இருக்க கோபத்தால உங்களால தான், உங்களால தான். இல்ல சும்மா இருல. புள்ள பூச்சிகளை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க. ஏன்னாச்சு எதுவும் பேசாம அமைதியா இருந்தா இப்படி? என்ன நடந்ததுன்னு விவரமா சொன்னா தானே புரியும். அழாதடி செல்லம், அழாத. இரு இரு, இங்க அழாதம்மா. சரி சரி சரி, குடிமா. அழக்கூடாது செல்லம். சாப்பிடுறீ? இல்லையா அண்ணாச்சி, ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கறது பத்திரமா பாத்துக்கிறேன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? மொத்தத்துல நீ ஒரு மனுஷனா இருந்தா நான் சொல்றது உனக்கு புரியும். போதைக்காக ஊற வைக்கிறவன் தானே நீ. மரியாதையா அந்த இடத்த விட்டு போல, கோடாலியே பொழுது போடுவேன். உன்ன காரணம் நிறுத்திக்கின பெருசா ஒண்ணும் பண்ணல, சும்மா பார்த்ததுக்கே பெருமூச்சு விட்டேல. இப்ப அங்கங்க தொட்டிருக்கேன், அதனால முழுசா மூச்சே விட்டுறல. இந்த ஊருக்கார பசங்க என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களே. 3 நாளா சோறு தண்ணி இல்லாம உங்களை எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தால. சோத்துக்கு வழி இல்லாத பசங்க எல்லாம் இந்த அண்ணாச்சி மேல கை வச்சுட்டாங்களே. அவங்க எல்லாம் சாகணும்ல. இந்த பாரு அண்ணாச்சி தமாஸ் பண்றாரு. ஏன்னாச்சு நீங்க செய்த வேலைக்கு அடிக்காம கொஞ்சம் ஆகலா? நாங்க அந்த இடத்துல இருந்தாலும் அந்த வேலையை தான் பார்த்திருப்போம். ஏலே தரிசு, எகத்தாளமா யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்களுக்கு தொழில் கொடுக்குற தெய்வம்டா நானு. இந்த பாருடா, அண்ணாச்சி மறுபடியும் தமாஸ் பண்றாரு. அண்ணாச்சி தொழில குடுக்கிறவன் சொல்லு, தெய்வம்லாம் சொல்லாத. அட உடுத்தரசு, நம்ம அண்ணாச்சி தானே. நீங்க 2 பேரையும் முட்டிக்கிறீங்க. ஆனதாச்சி மேல சொல்லுங்க அண்ணாச்சி, நாங்க என்ன பண்ணணும்? அதானே சொல்ல வந்தேன். இந்த தரிசு பையன் மறைச்சுக்கிட்டு வெறப்பா நிக்கிறான். இங்க வாங்கல, நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். என்ன பெருசா சொல்ல போறீங்க? எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லுங்க, நிறைய ஜோலி கிடக்கு. இனிமே உங்களுக்கு வழக்கமா தர கஞ்சா தவையை நான் தரப்போறது இல்லை. என்ன முடிக்கிறீங்க? அதுக்கு பதிலா அதிகமா போதை தர்ற கஞ்சா தவைய நான் உங்களுக்கு தரப்போறேன். ஏற்கனவே நீங்க விற்கிற கஞ்சா தவையில பாதி பணமா இருக்கிற இந்த ஊர் பயலுக முழு பணமா மயங்கி விழுவாங்க. இப்படி மயங்கி விழுகிற பயலுகளை திருட்டுத்தனமா எடுத்து அவங்க உறுப்புகளை நான் விற்க போறேன். இந்த உறுப்புகளை வாங்குறதுக்கு வெளிநாட்டுல ஒரு கூட்டம் என்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கு. இப்படியே இந்த ஊர் பயல்களை அழிச்சிட்டா என்ன அடிச்ச அந்த பயல்களை பழி வாங்கின சந்தோஷம் எனக்கு. அதுல வரப்போற பணத்துல பாதி உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? அப்ப அண்ணாச்சி ஊரை சுடுகாடாக்கிடலாம்னு நினைக்கிறீங்க? ஆகா,
சரியா புரிஞ்சுக்கிட்டல, சரியா புரிஞ்சுக்கிட்ட. அதுக்கு வேற ஆளை தான் பார்க்கணும். அப்படியே வேற ஆளை பார்த்தாலும் அவங்களே இந்த மண்ணுலயே வச்சு சாச்சிடுவோம். என்னல மறுபடியும் முறிஞ்சுக்கிட்டு முருக மரம் ஏறுற? ஏறலனாச்சு உமக்குள்ள ஏறி இருக்கிற திமிரதா இருக்கிறோம். இந்த ஊர் ஒண்ணு எங்களுக்கு பகை இல்ல, இந்த ஊர் தான் எங்களை பகைய நினைச்சிட்டு இருக்கு. மூச்சு முட்டை பேசாதல. இந்த ஊரே உங்களை ஒதுக்குனப்ப நான் தான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தேன், மறந்துட்டு பேசுறியா? நான் மறக்கலனாச்சு, நீங்க தான் மறந்துட்டீங்க. எங்க அப்பாலும் செவலி அப்பாரும் கஞ்சா விற்கிற தொழிலுக்கு முதலாளியா இருந்தவங்க. அவகிட்ட நீங்களும் இந்த பெருசும் தொழிலாளியா இருந்தவங்க. இந்த ஊர் மக்கள் காட்டி கொடுத்து எங்க அப்பாக்களை போலீஸ்காரங்க சுட்டாங்க. அந்த அதிர்ச்சியிலேயே எங்க அம்மாங்க இறந்தாங்க. எங்களை அரவணைச்ச எங்க மாமாவை இந்த ஊர்க்காரங்க எதுவும் பேசாம ஒதுக்கி வச்சாங்க. ஏற்கனவே அப்பா அம்மால செவல எங்க கூட வந்து சேர்ந்தான். சின்ன பசங்க கூட பார்க்காம இந்த ஊர் எங்களை துரத்தி அடிச்சுது. கஞ்சா விற்கிற தொழிலுக்கு நீங்க முதலாளி ஆனீங்க. வேற வழி இல்லாம உங்க கூட எங்களை சேர்த்துக்கிட்டீங்க. கஞ்சா விற்கிற தொழில் எங்களுக்கு சோறு போட்டுச்சு. உங்க மேல இருக்கிற விசுவாசத்தாலையும் இந்த ஊர் மக்கள் மேல கோபத்தாலையும் தான் இந்த தொழில் எங்களுக்கு பழக்கமாச்சு. அண்ணாச்சி, அதுக்காக அந்த கோபத்தை பயன்படுத்தி இந்த ஊரையே சுடுகாடாக்கி பணத்தை வித்து பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு கேவலமான ஆளு நாங்க இல்ல அண்ணாச்சி. தப்பு கணக்கு போடாதீங்க, பதில் தப்பாதான் வரும். ஏலே தரிசு நில்லுல. பழைய கதையா இருந்தாலும் மறக்காம புதுசா சொன்னல. இப்ப முழுசா நான் சொல்றத கேளுல. தப்பு கணக்கு போடுறது நான் இல்ல, நீதான். உன் பின்னால இருக்கிற ஆளை வச்சு உன் கதையை முடிச்சு சரியான பதில நான் வாங்குவல. அண்ணாச்சி, நீ தூக்கி போடுற பணத்துக்காக நாக்க தொங்க போட்டு வருவோம் நினைச்சியா? நாங்க செய்யற தொழில் எங்களுக்கு தெய்வ மாதிரியா? அதுல நல்லது கெட்டது நாங்க பாத்துக்கிறோம். ஊப்பாவ தங்க மேல சுமத்த பாக்குற. நக்கல் பண்ணாதீங்க அண்ணாச்சி, நக்கிட்டு போயிடுவீங்க. தறிகெட்டு போனங்க நெறிகெட்டு போயிடுவாங்க நினைச்சியோ? நாங்க மீறின நெறி எங்க தொழில மட்டும் நெருக்கட்டும். மீறி எங்களை நெருக்குன நாங்க அடிக்கிற அடியில உடம்பு முழுக்க நெறி கட்டிடும். அப்புறம் நம்பி தான் நடக்கணும். நீ உயிர் எடுக்கிற முதலாளி, நான் உயிர் கொடுக்கிற விசுவாசமான தொழிலாளி. உனக்கு இல்ல, அது என் முதலாளிகளுக்கு. நீங்க யாரு இல்லைனாலும் வேற ஆளை வச்சு நான் நினைச்சதை முடிப்பட. அண்ணாச்சி, நீங்க யாரையும் வச்சு முடிக்க வேணாம். முடிக்கணும்னு நினைச்சாலே போதும். நானும் என் பின்னாடி இருக்கிறவங்கள சேர்ந்து நீ வைக்கிற ஆளை அடையாளம் தெரியாம அழிச்சிடுவோம். அண்ணாச்சி,
இல்ல யாரு மேல கைய வைக்கிறீங்க? அண்ணாச்சி கொம்பு சீவிட்டா எங்களே முட்டை வரீங்களா? உங்களை அனுப்பின அண்ணாச்சி கிட்ட போய் சொல்லுங்க. அண்ணாச்சிக்கு கொம்பு மட்டும் தான் சீவ தெரியும். எங்க மேல இந்த ஊர் மக்கள் மேல கைய வச்சா அவ தலையே சீவிடும்ல. உங்களுக்கு ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. அண்ணாச்சி இந்த பயகளை இனி இந்த தொழிலை பண்ண மாட்டாங்க. யாராவது பொட்டல வைக்க வந்தா நீங்க யாரும் வாங்க கூடாது. ஏன்னா இனி அந்த தொழிலை நாங்க தானே பண்ண புலி போறோம். கையில இருக்கிறத வாங்கி சிங்க கையில கொடுத்த மாதிரி இருக்குதுடா நீ பேசுறது. அதுக்கு இந்த தொழிலை செய்யாம இருந்தா எம்புட்டு நல்லா இருக்கும். சொல்லி விட்டார் பஞ்சாயத்து தலைவர். இவங்க விக்கிற கஞ்சால இந்த ஊரே விளங்காம போயிடுச்சு. இந்த ஊர்ல நடக்கிற மாதிரி எந்த ஊர்லயும் நடக்காது. ஆம்பளைங்க எல்லாம் வீட்டுல பொண்ணுங்க பையெல்லாம் உட்கார்ந்து கிடக்குறாங்க. பொம்பளைங்க நாங்க வேலைக்கு போறோம். அதுல என்ன கருமம் இருக்குதோ தெரியல. இந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாம் அதை குடிச்சு மயங்கி கிடக்குறாங்க. நீங்க விக்கிறத நிறுத்தினா எங்க குடும்பம் எல்லாம் விக்கி தவிக்காம தப்புமல்ல. இல்ல சூரி, குடும்ப தப்புனம்மா என்னன்னு பாருல. தப்பும் நாங்க விட்டாதானே தப்போம். கழுவி, உன் புருஷன் கழுத்து அறுத்து போட்டா நீ தாலி அறுத்து போட்டு சந்தோஷமா இருப்பல. என்ன அறுக்குட்டா? பாவிகளா, எதுக்குடா வயித்தறிச்சல கொட்டிக்கிறீங்க? குட்டிங்கல்ல, நான் வளர்த்த பசங்க வளர்ந்து நிற்கும் போது பிரச்சனை வளரும்னு அப்பவே உங்களுக்கு தெரியும்ல. குட்டிக்குங்கள, நல்லா குட்டிக்குங்க. சரியா சொன்ன பெருசு. கிழவி, கெட்டது செஞ்சா கெட்டது மட்டும்தான் நடக்கும். நாங்க என்ன கெட்டவங்களா? அறியாத வயசுல இந்த தொழில் அறிமுகப்படுத்துச்சு நீங்க. அவகிட்ட என்னடா பேச்சு? எங்க அப்பாங்க செஞ்ச தப்புக்கு தான் எங்களுக்கு தண்டனையை கொடுத்தீங்க. நாங்க ஒண்ணு உங்களுக்கு தண்டனையை தரல. தனியாத கோபம் இருக்க எங்களுக்கும் தவிச்சா வாய்க்கு தண்ணி தராத இந்த ஊரை ஒண்ணு நாங்க தவிக்க விடல, தெரிஞ்சுக்கங்க. இப்ப கூட இந்த ஊரை காப்பாத்த இந்த தொழிலே நாங்க செய்யறோம். நாங்க உங்களை அழிக்க நினைக்கிற, நீங்க எங்களை அழிக்க நினைக்காதீங்க. மீறி அழிக்க நினைச்சீங்க, அவங்க புடிச்சுன அவங்க முந்தாண்டியில முடிச்சு வச்சுக்க. எங்களை யாரும் குறை சொல்லாதீங்க. கிளம்பு, போய் நிக்காத போயிட்டே இல்ல. என்ன பாக்குறீங்க? அப்பா வாங்கப்பா போலாம். பாத்தியா தினேஷ், இதுதான் எங்க ஊரு. இவர் தான் எங்க அப்பா. இப்படி இந்த ஊரை மிரட்டானுங்களே. இவங்க அப்பாங்க தான் இதுக்கு முன்னாடி இந்த தொழிலை இந்த கிராமத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க அப்பாவும் அண்ணாச்சியும் அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. போலீஸ் இவங்க அப்பாக்களை கொண்டுட்டாங்க. அண்ணாச்சி முதலாளி ஆயிட்டாரு. எங்க அப்பாவும் இவங்களும் அண்ணாச்சிக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ உன் அப்பா தான் அந்த கூட்டத்துக்கு தலைவர்னு சொல்லு. நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எங்க அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த லவ்வோட அடையாளமா தான் நானே பிறந்தேன். நான் வளர வளர அவங்க 2 பேருக்குள்ள அதிகமா பிரச்சனை வளர ஆரம்பிச்சுது. இந்த தொழிலை விட சொல்லி எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சண்டை போடுவாங்க. ஆனா எங்க அப்பா அவர் முதலாளி மேல வச்சிருக்கிற விசுவாசத்தால எங்க அம்மாவோட செண்டை பிடிச்சு அடிப்பாரு. அந்த கோவத்திலேயே என்னை தூக்கிட்டு சென்னையில இருக்கிற எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. எதுவுமே தெரியாத அந்த சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு மட்டும்தான், அது எங்க அப்பா செய்யற தப்பு. அதையே சொல்லி சொல்லிதான் எங்க அம்மா என்னை வளர்த்தாங்க. என் மாமா தான் என்னை படிக்க வச்சாரு. நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறப்போ எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. ஆனா அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. உங்க அப்பா செய்யற தொழிலால நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சாபம் நம்ம பரம்பரையே பாதிக்கும். அதனால டாக்டருக்கு படிக்கிற நீ டாக்டர் தொழிலை நம்ம ஊர்ல தான் பார்க்கணும், அதுவும் இலவசமா தான் பார்க்கணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி. ஹேய் புவி, என்னது? என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. கூல்மா, கூல், ரிலாக்ஸ்.